இனமற்ற ஒரு சமுதாயம். இந்த இனமற்ற சமுதாயம் எப்படி இருக்குன்றதுக்கு இந்தியாவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்தி பேசக்கூடிய மக்களை நீங்க பாத்துக்கலாம். எல்லாம் தாய்மொழியை தொலைச்சு விட்டு அவங்க இனம் என்னன்னு தெரியாம இந்திய வந்துட்டு ஒரு மொழின்னும் அவங்க தாய்மொழின்னும் நம்பிக்கிட்டு, இன்னும் சொன்னா இந்தியாவோட தேசிய மொழின்னு நம்பிக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஒருவேளை நம்ம வந்துட்டு நாளைக்கு நம்முடைய மொழியை இழந்து விட்டால் அவங்க மாதிரிதான் தெரியும். இன்னைக்கு வந்து இவ்வளவு உலக நாடுகள்ல போய் தமிழர்கள் இருக்கிறாங்க, இவ்வளவு பேர் மதிக்கிறாங்க, இத்தனை நாடுகள்ல தமிழ் ஆட்சி மொழியா இருக்கு, நம்ம மரியாதையாக நடத்தப்படுகிறோம்னா நமக்கு ஒரு பண்பாடு இருக்கு. நம்ம பண்பாட்டுக்கும் சேர்த்துதான் நம்ம மதிக்கப்படுறோம் இல்லைங்களா? இந்த பண்பாடு இல்லைன்னா நமக்கு என்ன மரியாதை இருக்கும்? இப்போ வரலாறு என்பது வந்துட்டு நம்மோட தொடர்பில்லாத ஒரு துறை கிடையாது. வரலாறு, ஆறுன்னா பாதை, வந்த பாதை, நம்ம எந்த பாதையில வந்தோம் அப்படிங்கிறது தான். அது ஏன் முக்கியம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலகத்துல வந்துட்டு நம்ம என்ன புதிய சம்பவம்னு சிலதை நினைப்போம். ஒருத்தவன் வந்துட்டு அது அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு சரியா சொல்லுவான். எப்படா நீ சரியா சொன்னா சொல்லுவான், இதே மாதிரி ஏற்கனவே ஒண்ணு நடந்திருக்கு, அதான் இப்ப நடக்குது, நாளைக்கும் இதான் நடக்கும் இல்லைங்களா? ஒவ்வொரு தடவையும் இதே தான் நடக்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம்னா இயற்கைக்கு மாறா எதிர்பார்ப்போம். இப்ப தமிழர் அல்லாதவர்கள் வந்து தமிழர்களுக்கு நல்லாட்சி கொடுக்குறோம் நம்ம எதிர்பார்க்கறது இல்லையா? எத்தனை தரப்பட்டாலும் நமக்கு இருந்த இல்லையா? அப்ப நம்ம வந்து இயற்கைக்கு மாறாது. அப்ப இயற்கை என்ன, இயல்பு என்ன? தொல்காப்பியம்ங்கிற நூலோட சிறப்பு என்னன்னா, வடமொழி இலக்கியம் எல்லாம் பாத்தீங்கன்னாலும் ஆங்கில இலக்கியம் பாத்தீங்கன்னாலும் இது இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும். தொல்காப்பியம் அப்படி சொல்லாது, இது இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும். தொல்காப்பியம் நடைமுறையை நமக்கு வந்துட்டு ஒரு இலக்கணமா சொல்லுது. மற்ற நூல்கள் வந்து நடைமுறையிலே இல்ல. ஆனா அதை வேற எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. அதனால நீ வந்துட்டு காரை வந்து பெண்பால்ல கூப்பிடு, மேசை ஆண்பால்ல கூப்பிடு. மற்ற மொழிகள்லாம் அப்படித்தானே. நம்ம வந்து அதெல்லாம் அப்படி கூப்பிடாதப்பா, அது வந்து அக்ரிணை, அது வந்து உயிரில்லாத பொருள் அப்படின்னு சொல்லும். சீனாக்காரன் என்ன பண்ணுவோம், அக்ரிணை கூட பெண்ணை கொண்டு போய் சேர்த்துருவோம். இதுதான் மொழி இலக்கணம். மொழி இலக்கணத்துல இதெல்லாம் இருக்கு. அப்போ நம்முடைய அந்த கடந்த கால வரலாறு நம்ம கத்துக்கிட்டதுதான் நம்ம இலக்கணம் நமக்கு வந்து கொடுக்குது. இலக்கணம் என்பது நம்முடைய வரலாற்று புரிதல், வரலாற்றை நம்ம எப்படி அணுகிறோங்கிற புரிதல். அப்ப இலக்கணத்தை நாம இழந்தாலும் என்ன பண்றோம் அப்படின்னா ஒரு மரியாதையற்ற சமூகம் உருவாகுது. இப்ப மலையாளம் பேசக்கூடிய மக்கள் கிட்ட நம்ம பேசுறப்போ ஏன் இப்படி மரியாதையே இல்லாம பேசுறோம்னு இயல்பா தோணும். குந்து சாரே, குந்து சார் வந்துச்சு, நாய் வந்துச்சு, ரெண்டும் போச்சு அப்படிம்பாங்க. ஏன்னா அவங்க கிட்ட உயர்தினை இல்லை. அவர்கள் மரியாதையாக பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அவர்களால் மரியாதையாக பேச முடியாது. அவர்களுடைய இயலாமை.